நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் விரைவில் திரைப்பட கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய சினிமா நூற்றாண்டு துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்திய சினிமா நூற்றாண்டு துவக்க விழா ருக்மணி திரையரங்கில் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. திரைப்பட இயக்குநர் ராஜீவ்குமார் வரவேற்று பேசிய விழாவில் இயக்குநர் பாரதி ராஜா நோக்க உரையாற்றிய போது, தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் புதுச்சேரி அழுத்தமான பதிவுகளை செய்துள்ளது என்றும், மேலும் நல்ல திரைப்படத்தை ஊக்குவிக்க வேண்டும், புதுவையில் சினிமா எடுப்பவர்களின் சிரமத்தை போக்க திரைப்பட கல்லூரி கொண்டுவர வேண்டும் என்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசும்போது, பாரதியார், பாரதிதாசன், நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் ஆகியோர் இம்மண்ணிற்கு கிடைத்துள்ளனர். தமிழ் சினிமாவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்குநர் பாரதி ராஜாவின் கோரிக்கையை ஏற்று விரைவில் திரைப்பட கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். மகாகவி பாரதியாருக்கு இடம் கொடுத்து புதுச்சேரி மண் சொல்வார். எப்போ வந்தாலும் சொல்வார். இந்த புதுச்சேரி மண் தான் மகாகவி பாரதியாருடைய அந்த கவிதைகள் சதம் எல்லாம் கொடுத்ததெல்லாம் இங்கதான், அந்த மண்ணில் தான். புரட்சி கவிஞர் பாரதிதாசனை கொடுத்து நம்முடைய மண்ணு தான். சங்கரதாஸ் சுவாமிகள், நாடக சங்கரதாஸ் சுவாமிகள் அவரு இப்படி பார்த்தீங்கன்னா கலைக்கு, கவிக்கு, தமிழுக்கு எல்லாவற்றிற்குமே இந்த மண் இடம் கொடுத்தது. அது இன்னும் நமக்கு ஒரு பெரிய பெருமை. பாருங்க, சொன்னார் தமிழுடைய அழுத்தமா இருக்கிறது இந்த புதுச்சேரி மண்ணு தான். தமிழ் வளர்ச்சியில, தமிழை பாதுகாத்து வர்றதில்ல அழுத்தமாக இருப்பதும் இந்த புதுச்சேரி மண்ணுன்றத நம்முடைய நண்பர் இயக்குநர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புதுச்சேரி மண்ணுக்கு அப்படி உண்டு எப்பொழுதுமே. அப்படிப்பட்ட புதுச்சேரி மண்ணு தான் இந்த நூற்றாண்டு விழா, இந்த திரைப்பட சம்பந்தமான நூற்றாண்டு விழாவும் முதல்ல தொடங்கியிருக்கோம். உண்மையாக அது நமக்கு மிகுந்த பெருமை கொடுக்கக்கூடிய ஒன்று. விழாவில் தலைமை செயலர் சாத்தியவதி, கலெக்டர் தீபகுமார், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ரீனா மஹாலில் நடந்த சமுதாய நலப்பணி திட்டத்தின் நாள் விழாவில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். இந்தியாவிலேயே புதுவையில் மட்டும் மாநில அரசின் நிதி அளிப்புடன் 2003ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் சமுதாய நலப்பணி திட்டத்தின் நாள் விழா ரீனா மஹாலில் நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன், மாநில ஒருங்கிணைப்பாளர் குழந்தைசாமி, துணை இயக்குநர் மீனாட்சி ஆகியோர் வாழ்த்தி பேசிய விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றமைக்காக பரிசுகள் வழங்கப்பட்டது. 700 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவர்களை வாழ்த்தி விழா நடக்க ரீனா மஹாலை கட்டணமின்றி இலவசமாக கொடுத்து உதவியதற்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாருக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. புதுவை தாவரவியல் பூங்கா மற்றும் ரயில் தண்டவாளம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டுகள் பாதிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் ரவுடிகள் வெடிகுண்டு பாதிக்கு வைத்திருப்பதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். ரவுடி ஜெகன் வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடிகள் வீட்டில் வெடிகுண்டு சோதனை நடத்திய போலீசார் தாவரவியல் பூங்காவில் பாதிக்கு வைத்திருப்பதாக தகவல் கிடைத்து இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையில் தாவரவியல் பூங்கா, கண்டாக்டர் தோட்டம் குடியிருப்பு, ரயில்வே தண்டவாளம் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி வெடிகுண்டுகள் பாதிக்கு வைக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து போலீசார், ரவுடிகள் கும்பல் அடிக்கடி தாவரவியல் பூங்காவிற்கு வந்து செல்வதாக தகவல் வந்தது, எனவே சோதனை நடத்தினோம் என்று தெரிவித்தனர். புதுவை மூத்த குடிமக்களுக்கு இலவச கண் கண்ணாடிகளையும் காது கேட்கும் கருவிகளையும் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சங்கம் பான்கேர் சார்பில் மூத்த குடிமக்களுக்கு கடந்த 20ஆம் தேதி இலவச கண் பரிசோதனை மற்றும் செவித்திறன் முகாம் நடத்தப்பட்டது. அதில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கண் கண்ணாடி மற்றும் காது கேட்கும் கருவி வழங்கும் நிகழ்ச்சி பான்கேர் தலைவர் மீனா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று 103 மூத்த குடிமக்களுக்கு இலவச கண் கண்ணாடியையும் 32 பேருக்கு காது கேட்கும் கருவியையும் இலவசமாக வழங்கினார்.
நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாணவர்கள் தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் ஆண்கள் மட்டும் 8ஆம் வகுப்பில் சேர வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதில் 7ஆம் வகுப்பு பயில்வோரோ அல்லது தேர்ச்சி பெற்றவரோ விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் அறிவு தேர்வு நடைபெறும் என்றும், அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மருத்துவ சோதனைக்கு பின்னர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும், விண்ணப்ப படிவத்தை த கமாண்டன்ட், ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ், டேராடூன் கமாண்டன்ட், உத்தரகாண்ட் என்ற முகவரியில் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் புதுவை அண்ணாநகர் காமராஜர் கல்வி வளாகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வில்லியனூர் கொம்யூன் பொறுப்பாளர் தேவபொழிலன் தலைமையில் ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து மாநில பொறுப்பாளர் தலையாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இப்போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அங்கு குவிந்து அவர்களை கலைந்து போக வலியுறுத்தினர். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிடாததால் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து அவர்கள் மேம்பாலம் அமைக்க அரசு இனியும் தாமதப்படுத்தாமல் உடனடி நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். அரசுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சு கடிதம் மூலமாகவும் குண்டறிக்கை மூலமாகவும் டிஜிட்டல் பேனர் மூலமாக அரசு நாங்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறோம். மேம்பாலம் கட்டுறதுக்கு இந்த சாலை தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரி வர முக்கியமான சாலை இது. இந்த சாலையில பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், உயிருக்கு போராடுகிற நோயாளிகள் அத்தனை பேரும் இந்த வழிதான் முக்கியமான புதுச்சேரி மருத்துவமனை நாடி வராங்க. அரசியல முழு கவனம் செலுத்தி மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நிலைநாட்ட கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து புதுவையில் அமைதியை நிலைநாட்ட கோரி தலைமை தபால் நிலையம் அருகே மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் விடுதலை வளவன், ஆகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரளான நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிய ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே ஆட்டோ ஓட்டுநர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர் இறந்து கிடந்தார். இதனை அதிகாலையில் டீ அருந்த வந்த பொதுமக்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் அவர் கொம்பாக்கம் பகுதி ஒட்டம்பாளையத்தைச் சேர்ந்த வேலு என்பதும் அவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளதும் தெரியவந்தது. உடனே உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு ஆட்டோ ஒருபுறமும் ஆட்டோ முன்பு அவர் விழுந்து இறந்து கிடந்ததால் விபத்து ஏற்பட்டு இறந்தாரா அல்லது கொலை முயற்சியா என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரன் உள்பட அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடைசியாக 10ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. பின்னர் 24ஆம் தேதிக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி இன்று தலைமை நீதிபதி முருகன் முன்னிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேர்களில் ரகு, சுந்தரேச ஆகியோர் உள்பட 8 பேர் மட்டுமே ஆஜராகினர். ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்பட முக்கிய நபர்கள் ஆஜராகவில்லை.
புதுச்சேரியில் நடைபெறும் இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சங்கரராமன் தரப்பில் தாக்கல் செய்த மனு மீது அடுத்த வாரம் தீர்ப்பு வெளியாகிறது. கொலை தொடர்பான ஆடியோ வீடியோ ஆதாரங்களை குற்றவாளி கதிரவன் புதுவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஐகோர்ட்டில் கதிரவன் எதற்கு தடை உத்தரவு பெற்றதாலும் முழு தீர்ப்பு வெளியாகும் வகையில் சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணையை வருகிற 31ஆம் தேதிக்கு நீதிபதி முருகன் தள்ளி வைத்தார். அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் ஆஜரானார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை கல்வித்துறை அலுவலகம் முன்பு தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கல்வித்துறை அலுவலகம் முன்பு தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் 8 ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களை ஒருமுறை தீர்வாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அரசு தற்காலிக தொழிலாளர் திட்டம் 2009 குறிப்பிடப்பட்டுள்ளபடி 75% வெளியில் இருந்து ஆள் எடுக்கக்கூடாது. பணியில் உள்ள அனைவரையும் நிரந்தரம் செய்யும் வரை இத்திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் பாவாடை ராயன் தலைமையில் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம், பொருளாளர் பரிமளரங்கன், மலையாளத்தான் சம்பந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுவை கால்மேடு பெட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவில் 6வது வெள்ளியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட கால்மேடு பெட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவில் 6வது வெள்ளியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. விழாவிற்காக பக்தர்கள் விரதமிருந்து பால்குடங்களை ஏந்தி மாடவீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் இறை அன்பர்கள் திரளாக பங்கேற்று அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.